பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8ல 5வது பாடலான அட்சர கணித கோவைகள் என்கிற பாடத்தை இப்ப படிக்கலாம். அஹ் அட்சர கணித கோவைகள் அப்படின்னா என்ன? இந்த பாடத்துல நாங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் படிக்க போறோம் என்பது தொடர்பாகவும் இப்போ நாங்கள் பார்க்கலாம். அட்சர கணித கோவைகள் என்பதுல முதலாவதாக நாங்கள் பார்க்க போறது இந்த அட்சர கணித கோவைகளை உருவாக்குறது எப்படி, 3 உறுப்புகளை கொண்ட அட்சர கணித கோவைகளை எவ்வாறு உருவாக்குறது, அடுத்ததாக இந்த ஒரு எண்ணை எவ்வாறு ஒரு கோவையால பெருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களும் நாங்கள் இந்த பாடத்துல படிக்கலாம். முதலாவதாக அட்சர கணித கோவைகள் அப்படி என்றா என்னன்னு பார்ப்போம். அட்சர கணித கோவைகள் அப்படி என்றா என்ன? அதாவது நாங்கள் அட்சர கணித கோவைகள் அப்படி என்னும் போது தெரியா கணியம் அப்படி என்றா என்னன்னு தெரிஞ்சு கொள்ள வேணும். தெரியா கணியம் என்றா என்ன? ஒன்றின் பெருமானம் தெரியாத போது நாங்கள் அவற்றை என்ன சொல்றோம்? தெரியா கணியம் என்கிறோம். ஏதோ ஒன்றின் பெருமானம் எங்களுக்கு தெரியாம இருக்கும் போது நாங்கள் அவற்றை தெரியா கணியம் என்கிறோம். இந்த அட்சர கணித கோவைகள், இந்த தெரியா கணியத்திற்காக நாங்கள் எவற்றை பயன்படுத்துகிறோம்? ABC, அதே போல ஏபிசியிலிருந்து XYZ வரையான ஆங்கில சிறிய எழுத்துக்களை தெரியா கணியத்துக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த தெரியா கணியத்துடன் அந்த தெரியா கணியத்தை நாங்கள் என்னென்னு சொல்லலாம்? அட்சரங்கள் என்னும் சொல்லலாம். இவற்றை அட்சரங்கள் அல்லது அட்சர குறியீடுகள் என்றும் நாங்கள் சொல்லுவோம். அட்சர கணித கோவைகளுக்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய குறியீடுகள், இந்த தெரியா கணியத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஆங்கில சிறிய எழுத்துக்கள், இவற்றை நாங்கள் அட்சரங்கள் அல்லது அட்சர குறியீடுகள் என்கிறோம். இந்த அட்சர கணித கோவைகள் எனப்படுவது என்ன? இந்த தெரியா கணியத்தோட, அதாவது இந்த அட்சரங்கள், அட்சர கணித குறியீடுகள் இவற்றோட எண்கள், எங்களுக்கு தெரிஞ்ச கணியங்கள், அதே நேரம் நாங்கள் கணித செய்கைகள் என்றால் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் ஆகிய செய்கைகளையும் கலந்து ஒரு கோவையாக எழுதுறது தான் என்ன சொல்றோம்? அட்சர கணித கோவைகள் என்கிறோம். அதாவது இந்த அட்சர கணித குறியீடுகள் ABCயிலிருந்து செட் வர, ஆனால் நாங்கள் ஓவை மட்டும் பயன்படுத்த மாட்டோம். ஆங்கில சிறிய எழுத்துக்களான ஏயிலிருந்து செட் வர எழுத்துக்களை இந்த தெரியா கணியங்களுக்காக நாங்கள் பயன்படுத்த முடியும். ஆனால் அந்த ஓ என்கிற ஆங்கில சிறிய எழுத்தை மட்டும் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். இந்த அட்சர கணித குறியீடுகளோட எண்கள், உதாரணமாக 3A சக 4. பாருங்க, இங்க என்னென்ன எல்லாம் வந்திருக்கு? எண் வந்திருக்கு, அட்சரம் வந்திருக்கு, கணித செய்கைகள் வந்திருக்கு, திரும்பியும் எண் வந்திருக்கு. அப்ப இந்த அட்சர கணித குறியீடுகள், அதாவது ஆங்கில சிறிய எழுத்துக்கள், எங்களுக்கு தெரிந்த கணியமாக இருக்கக்கூடிய இந்த எண்கள் 3, 4 அட்சரம் வந்திருக்கு, எண்கள் வந்திருக்கு, அதோட கணித செய்கைகள், இந்த கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் ஆகிய கணித செய்கைகளும் வந்திருக்கு. ஆகவே இவை மூன்றையும் நாங்கள் இணைத்து ஒரு கோவையாக எழுதும் போதுதான் நாங்கள் அவற்றுக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? அட்சர கணித கோவைகள் என்கிறோம். 3A சக 4. இங்க என்னென்ன வந்திருக்கும்? எண்கள் வந்திருக்கும், குறியீடுகள், அட்சர கணித குறியீடுகள் வந்திருக்கும், அதே நேரம் நாங்கள் கணிதத்துல பயன்படுத்தக்கூடிய அந்த செய்கைகள் வந்திருக்கும். அட்சரங்கள், எண்கள், குறியீடுகளை கலந்து ஒரு கோவையாக நாங்கள் எழுதுவோமே, ஆனால்
அவற்றைத்தான் நாங்கள் அட்சர கணித கோவைகள் என்கிறோம். அப்ப அட்சர கணித கோவைகளுக்கு உதாரணமாக இவற்றை எழுதலாம். எக்ஸ் சக 4, வை சய 7, 3y, அதே போல 4 சய 10. எல்லா இடத்துலையும் பாருங்க எண்கள் குறியீடுகள் கணித செய்கைகள் எல்லாம் கலந்து வார இந்த கோவைகள் எல்லாத்தையும் நாங்கள் என்ன சொல்றோம்? அட்சர கணித கோவைகள் என்கிறோம். ஒரு அட்சர கணித கோவையை எடுத்து பார்த்தோம்னா அதுல எண்கள் இருக்கும், குறியீடுகள் இருக்கும், அட்சர அட்சரங்கள் தெரியா கணியத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஆங்கில சிறிய எழுத்துக்கள் இருக்கும். இவை கலந்து வார மாதிரியான இந்த கோவையைத்தான் நாங்கள் அட்சர கணித கோவைகள் என்கிறோம். இந்த அட்சர கணித கோவைகள்ல நாங்கள் முதலாவதாக படிக்க போறது 3 தெரியா கணியங்கள் இடம்பெறும் அட்சர கணித கோவைகளை உருவாக்குதல். அட்சர கணித கோவைகள்ல முதலாவதாக 3 தெரியா கணியங்கள் இடம்பெறும் அட்சர கணித கோவைகளை உருவாக்குதல். இப்போ 3 தெரியா கணியம் இடம்பெறும் கோவைகளை நாங்கள் உருவாக்க போறோம். இப்போ 3 தெரியா கணியம் அப்படி என்றால் என்ன? உங்களுக்கு எக்ஸ் என்பது ஒரு தெரியா கணியம், y என்பது இன்னொரு தெரியா கணியம், a என்பது இன்னொரு. இவ்வாறு 3 தெரியா கணியங்கள் வார மாதிரியான கோவையை நாங்கள் எப்படி உருவாக்குவது என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப படிக்க போறோம். ஏற்கனவே நாங்கள் ஒரு கோவையை நாங்கள் உருவாக்கலாம். என்ன மாதிரி? இப்ப இந்த இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த கலர் பேனைகளின் எண்ணிக்கை, இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கலர் பேனைகளின் எண்ணிக்கை எங்களுக்கு தெரியாது. ஆகவே இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய கலர் பேனைகளின் எண்ணிக்கையோட சேர்த்து என்னட்ட 2 கலர் பேனைகள் இருக்கு, 2 பெயிண்டிங் ஸ்டிக்ஸ் இருக்குது. என்னட்ட இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய பெயிண்டிங் ஸ்டிக்ஸ் எண்ணிக்கை தெரியாது. இந்த 2ஐயும் கூட்டும் பொழுது நாங்கள் எவ்வாறு கூட்டுவோம்? பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய பெயிண்டிங் ஸ்டிக்ஸ் எண்ணிக்கை தெரியாது. ஆகவே நாங்கள் இவற்றை ஏ என்று வைப்போம். ஆனால் என்னட்ட கையில இருக்கக்கூடிய பெயிண்டிங் ஸ்டிக்ஸ் எண்ணிக்கை தெரியுது, 2 பெயிண்டிங் ஸ்டிக்ஸ் இருக்குது. ஆகவே இந்த இவை 2ஐயும் சேர்த்து மொத்தமாக என்னட்ட எவ்வளவு பெயிண்டிங் ஸ்டிக்ஸ் இருக்கும்? இப்ப இதுல இருக்கிறது தெரியாது. ஆகவே நாங்கள் இவற்றை ஒரு தெரியா கணியமாக எடுத்துக்கொள்ளுவோம், ஏ என்று எடுத்துக்கொள்ளுவோம். ஆனால் என்னட்ட இருக்கிறது தெரியும் உங்களுக்கு, 2 பேனைகள் இருக்குது, 2 பெயிண்டிங் ஸ்டிக்ஸ் இருக்குது. அப்ப மொத்தமாக 2ஐயும் கூட்டும் பொழுது என்ன செய்வோம்? இதுல ஏ எண்ணிக்கையிலான பெயிண்டிங் ஸ்டிக்ஸ் இருக்குது, இங்க 2 பெயிண்டிங் ஸ்டிக்ஸ் இருக்குது. ஆகவே 2ஐயும் கூட்டும் போது ஏ சக 2 என்னும் கோவையை நாங்கள் உருவாக்க முடியும். ஏ சக 2. அப்ப தெரியா கணியத்தோட தெரிஞ்ச கணியமும் மாதிரி ஆன ஒரு கோவையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இதுல எத்தனை தெரியா கணியம் இருக்குது? நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கோவையில எத்தனை தெரியா கணியம் இருக்குது?
ஒரே ஒரு தெரியாக்கணியம் தான் இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ உருவாக்க போறது 3 தெரியாக்கணியங்கள் இடம்பெறும் கோவைகள். இதே மாதிரி ஒரு கோவையில 3 ஏதாவது 3 தெரியாக்கணியங்கள் இடம்பெற வேணும். உதாரணமாக எப்படி இருக்கலாம்? 3x சக 4y சக a இப்படி இருக்கலாம். பாருங்க என்ன நடந்திருக்கு. 3 தெரியாக்கணியம், x ஒரு தெரியாக்கணியம், y ஒரு தெரியாக்கணியம், a ஒரு தெரியா 3 தெரியாக்கணியங்கள் இடம்பெறும் கோவைகளை நாங்கள் உருவாக்கலாம். அதற்காக நாங்கள் ஒரு கேள்வி ஒன்று செய்வோம். பாருங்க ஒரு கேள்வி பார்ப்போம். ரூபாய் ஏ வீதமான ரூபாய் ஏ வீதமான 20 பேணிகள். அஹ் ஒரு மா- ஒரு மாணவன் ஒருவர் கடைக்கு போய் ரூபாய் ஏ வீதமான 20 பேணிகளை வாங்குறார். அதே நேரம் ரூபாய் எக்ஸ் வீதமான ரூபாய் எக்ஸ் வீதமான 5 புத்தகங்களை வாங்குறார். மாணவர் ஒருவர் கடைக்கு போய் பேனைகள், புத்தகங்கள், அதே நேரம் பென்சில்களையும் வாங்குறார். அந்த பென்சில்கள் அப்படி என்ன மாதிரியான விலையை கொண்டதா இருக்குதுன்னா ரூபாய் வை வீதமான 15 பென்சில்களை வாங்குறார். பாருங்க மாணவர் ஒரு மாணவர் கடைக்கு போய் ரூபாய் ஏ வீதமான 20 பேனைகளை வாங்குறார். ரூபாய் எக்ஸ் வீதமான 5 புத்தகங்களை வாங்குறார். ரூபாய் வை வீதமான 15 பென்சில்களை வாங்குறார். இப்படி என்ன அர்த்தம்? ரூபாய் ஏ வீதமான 20 பேனைகள் என்றால் ஒரு பேனையின் விலை எவ்வளவு? ரூபாய் ஏ. ரூபாய் ஏ வீதமான 20 பேனைகள். 20 பேனைகளை வாங்குறார். ஒரு பேனையின் விலை ரூபாய் ஏ. அதே போல 5 புத்தகங்களை வாங்குறார். ஒரு புத்தகத்தின் விலை ரூபாய் எக்ஸ். 15 பென்சில்களை வாங்குறார். 15 பென்சில்கள்ல ஒரு பென்சிலின் விலை ரூபாய் வை. அதுதான் இந்த விளக்கம். ரூபாய் வீதமான ஒரு பென்சில் ரூபாய். அப்ப இங்க தெரியாக்கணியங்கள் 3 தெரியாக்கணியங்கள் வந்திருக்குது. 3னுடைய விலையும் எங்களுக்கு தெரியாது. ஆகவே ஒரு தெரியாக்கணியமாக எடுக்கப்பட்டிருக்குது. ஒரு பேனையின் விலை ரூபாய், ஒரு புத்தகத்தின் விலை ரூபாய் எக்ஸ், ஒரு பென்சிலின் விலை ரூபாய் வை. அப்ப இந்த 3 பொருட்களையும் அவர் வாங்கும் போது மொத்த விலைக்கான கோவையை நாங்கள் உருவாக்க போகிறோம். மொத்தமாக இந்த 3 பொருட்களையும் அவர் வாங்குவதற்கான விலை எவ்வளவாக இருக்கும்? இந்த 3 பொருட்களையும் 3 பொருட்களண்டா 20 பேனைகள், 5 புத்தகங்கள், 15 பென்சில்கள் ஆகிய இந்த 3ஐயும் வாங்குவதற்கு அவர் எவ்வளவு காசு கொடுக்க வேணும், அல்லது இந்த 3 இவ்வாறான இந்த 3 பொருட்களினுடைய விலை என்னவாக இருக்கும் என்பதற்கான கோவையை நாங்கள் உருவாக்க போறோம். அப்ப பாருங்க, ஒரு பென்சிலின் விலை ரூபாய் ஏ. ஒரு பேனையின் விலை ரூபாய் ஏ. அவ்வாறான 20 பேனைகளை வாங்குறார். அப்போ ஒரு பேனையின் விலை ரூபாய் ஏண்டா 20 பேனைகள விலை என்ன மாதிரி இருக்கும்? 20 ஏயா இருக்கும். அதே போல ஒரு புத்தகத்தின் விலை ரூபாய் எக்ஸ். 5 புத்தகங்களினுடைய விலை ரூபாய் 5 எக்ஸ். 5 எக்ஸாக இருக்கும். அடுத்தது பாருங்க,
ஒரு பென்சில் விலை ரூபாய் அப்போ இவ்வாறான 15 பென்சில்களை வாங்கும் போது 15 வையாக இருக்கும். இப்போ மொத்த விலை அப்படி என்ற நாங்கள் என்ன செய்வோம்? மொத்தமாக நாங்கள் கொடுக்க வேண்டிய காசுண்டா நாங்கள் மூன்றையும் கூட்ட வேண்டும். அப்படித்தானே? ஒரு பேனா 10 ரூபா, ஒரு பென்சில் 5 ரூபா அப்படி என்ற நாங்கள் என்ன செய்வோம்? மொத்தமா கடைக்காரருக்கு இவ்வளவு காசு கொடுப்போம், 15 ரூபா கொடுப்போம். ஒரு பேனா 10 ரூபா, ஒரு பென்சில் 5 ரூபா, ரெண்டு பொருட்களையும் மட்டும் வாங்கும் போது. அதே போல 20 பேனைகளுக்கு 20A, 5 புத்தகங்களுக்கு 5X, 15 பென்சில்களுக்கு 15Y. இவை மூன்றையும் கூட்டி வார காசுதான் இந்த மாணவர் இந்த பொருட்களுக்காக கொடுக்க வேண்டிய பணத்திற்கான கோவையாக இருக்கும். அப்ப இந்த மாணவர் வாங்கக்கூடிய இந்த பொருட்களின் மொத்த விலைக்கான கோவை என்னவாக இருக்கும்? 20A சக 5Y சக 15. 20A சக 5X சக 15Y ஆகும். இந்த மூன்று பொருட்களுக்கும் அவர் செலுத்த வேண்டிய மொத்த பணத்திற்கான கோவை அல்லது மொத்த விலைக்கான கோவை 20A சக 5X சக 15Y. நாங்கள் இங்க என்ன செய்திருக்கிறோம்? ஒரு கோவையை உருவாக்கி இருக்கிறோம். 20A சக 5X சக 15Y. அப்ப பாருங்க, இங்க எத்தனை தெரியா கணியம் இடம் பெறுது? இது ஒரு தெரியா கணியம், எக்ஸ் ஒரு தெரியா கணியம், ஒரு தெரியா கணியம். அப்ப இந்த கோவையில 3 தெரியா கணியங்கள் இடம்பெற்றிருக்குது. 3 தெரியா கணியங்கள் வார மாதிரியான ஒரு கோவையை நாங்கள் எவ்வாறு உருவாக்கி இருக்கிறோம் என்பது நீங்கள் ஒருக்கா பார்த்து கொள்ளலாம். இது தொடர்பாக நாங்கள் இன்னும் ஒரு கேள்வி செய்யலாம். 3 தெரியா கணினிகளை உருவாக்குறது தொடர்பான 3 தெரியா கணினிகளை கொண்ட கோவை உருவாக்குறது தொடர்பான இன்னொரு கேள்வி. ஒரு கேக் கலவை ஒன்று தயாரிப்பதற்கு என்னென்ன பொருட்கள் போட போறாங்கன்னு பார்ப்போம். 1 கிலோ சீனி, 2 கிலோ மாவு, அதே நேரம் 1/2 கிலோ மார்ஜரின். இந்த 3 பொருட்களையும் இந்தந்த அளவுகளில் 1 கிலோ ஒரு கேக் கலவை ஒன்று தயாரிப்பதற்கு 1 கிலோ சீனி, 2 கிலோ மாவு, 1/2 கிலோ மார்ஜரின் போடப்படுகிறது. இதனுடைய விலை தரப்படுது பாருங்கோ. 1 கிலோ சீனியின் விலை 1 கிலோ சீனியின் விலை என்ன மாதிரி என்றால் 1 கிலோ சீனியின் விலை ரூபாய் X ஆகும். அதே நேரம் 1 கிலோ மாவின் விலை ரூபாய் Q ஆகும். 1 கிலோ மார்ஜரின் விலை ரூபாய் C ஆகும். சரியா? 3 தெரியா கணியங்கள் தரப்பட்டிருக்குது. 3 ஆங்கில சிறிய எழுத்துக்கள் விலைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது. 1 கிலோ சீனியின் விலை ரூபாய் X, 1 கிலோ மாவின் விலை ரூபாய் Q, 1 கிலோ மார்ஜரின் விலை ரூபாய் C. அப்ப இந்த ஒரு கேக் கலவை தயாரிப்பதற்கு இந்த 3 பொருட்களும் வாங்கப்படுகிறது. அப்ப இந்த 3 பொருட்களுக்காகவும் அவர் செலுத்த வேண்டிய மொத்த பணத்திற்கான கோவையை நாங்கள் இப்ப காண போறோம். 1 கிலோ சீனி போட போறோம். 1 கிலோ சீனியின் விலை எவ்வளவு? ரூபாய் X. அடுத்ததாக 2 கிலோ மாவு, 1 கிலோ மாவின் விலை எவ்வளவு? ரூபாய் Q. 2 கிலோ மாவின் விலை எவ்வளவாக இருக்கும்? 20 Q இருக்கும். 1 கிலோ மாவின் விலை
கியூ. அப்ப 2 கிலோ மாவின் விலை 2 கியூ. அதே போல 1 கிலோ மேஜரின் விலை ரூபாய் C. ஆனா அந்த கேக் கலவைக்காக எவ்வளவு மாஜரின் வாங்கப்படுது? அரை 1 கிலோ மாஜரின். ஆகவே 1 கிலோ மாஜரின் விலை ரூபாய் C. அப்படின்னா அரை 1 கிலோ மாஜரின் விலை என்னவாக இருக்கும்? அரை C ஆக இருக்கும். அல்லது என்ன போடலாம்? அரை C அல்லது C எண்கள் ரெண்டும் போடலாம். 1 கிலோ மாஜரின் விலை ரூபாய் C. அப்ப அரை 1 கிலோண்டா 2 வகுக்க வேணும். C எண்கள் 2 அல்லது என்ன போடலாம்? அரை C என்று போடலாம். ஆகவே 1 கிலோ சீனியின் விலை ரூபாய் X. 2 கிலோ மாவின் விலை ரூபாய் 2Q. அரை 1 கிலோ மாஜரின் விலை அரை C. அப்ப பாருங்க இங்க என்ன நடந்திருக்கு? 3 தெரியா கணியங்களை கொண்ட கோவைகளை நாங்கள் உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்குது. தரப்பட்ட தரவுகளை வாசிச்சு அந்த தெரியா கணியங்களை நாங்கள் எவ்வாறு போட வேணும்? 1 கிலோ சீனி எக்ஸ்டெண்டா நாங்கள் நேரடியா 1 கிலோ சீனியின் விலையை போடலாம். ஆனால் 1 கிலோ மாவு Q அப்படின்னா நாங்கள் வாங்குறது 2 கிலோ மாவு. ஆகவே என்ன செய்ய வேணும்? 2Q வர வேணும். 1 கிலோ மாஜரின் ரூபாய் C என்ற அரை 1 கிலோ மாஜரின் C-கள் 2 அல்லது அரை C ஆக இருக்கும். இங்கேயும் X QC வார மாதிரியான 3 தெரியா கணியங்கள் இடம்பெறும் கோவைகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் இனி பார்க்கலாம். தேவையான நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு அட்சர கணித கோவையை ஒரு நீரெண்ணால் பெருக்கிறது. ஒரு அட்சர கணித கோவையை ஒரு நீரெண்ணால் எவ்வாறு பெருக்கிறது? ஒரு அட்சர கணித கோவையை ஒரு நீரெண்ணால் பெருக்குதல். ஒரு நீரெண்ணால் ஒரு கோவையை ஒரு நீரெண்ணால எவ்வாறு பெருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் இப்ப பார்க்கலாம். உதாரணமாக ஒரு கோவை X6 என்கிற ஒரு கோவையை நாங்கள் 7 என்கிற நீரெண்ணால பெருக்க போகிறோம். X6 என்கிற கோவையை X6 என்கிற கோவையை 7 என்கிற நீரெண்ணால நாங்கள் பெருக்க போகிறோம். பெருக்கும்போது நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஒரு கோவையை ஒரு அட்சர கணித கோவையை ஓர் எண்ணால் பெருக்கும் போது அக்கோவையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் அவ்வெண்ணினால் பெருக்கப்பட வேண்டும். முதலாவது என்ன செய்ய வேணும்? இந்த கோவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் இந்த எண்ணால நாங்கள் பெருக்க வேண்டும். முதலாவதாக 7ஆல X பெருக்குவோம். 7ஐயும் X-ஐயும் பெருக்கினோம் என்ன வரும்? 7X. அடுத்ததாக கோவையில் இருக்கக்கூடிய அடுத்த உறுப்பு 6ஆல பெருக்குவோம். இங்க என்ன 7 இருக்கும்? நேர் 7 நேர் 6ஆல பெருக்க போறோம். 7ஐயும் 6ஐயும் பெருக்கினோம்னா 42. நீரும் நீரும் பெருக்கப்பட்ட என்ன கிடைக்கும்? நீர் கிடைக்கும். ஆகவே 7 என்கிற எண்ணை X6 என்னும் கோவையினால் பெருக்கும் போது இந்த கோவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் அந்த எண்ணால நாங்கள் பெருக்க வேணும் என்பதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்தது
இரண்டாவது கேள்வி, 3 என்கிற எண்ணால நாங்கள் 2 வை சக 5 எனும் கோவையை பெருக்க போறோம். 2 வை சக 5. மூன்று என்கிற எண்ணால 2 வை சக 5 எனும் கோவையை நாங்கள் பெருக்கிறோம். பெருக்கும் போது என்ன செய்ய வேணும்? இந்த 3 என்கிற எண்ணால இந்த கோவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் நாங்கள் பெருக்குவோம். 3ஆல 2 வையை பெருக்கும் போது முதலாவது எண்ணையும் எண்ணையும் பெருக்குவோம். 3 6. அடுத்ததாக வை சக 3ஐயும் 5ஐயும் பெருக்குவோம். 3 தர 5 15. இங்கேயும் நேர் இங்கேயும் நேர், ஆகவே நேரையும் நேரையும் பெருக்கும் போது நேர் 15 என்று நாங்கள் விடை எழுத முடியும். ஆகவே ஒரு கோவையை ஒரு எண்ணால பெருக்கும் போது அந்த கோவையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் அந்த எண்ணால நாங்கள் பெருக்கி அந்த ஒரு அட்சர கணித கோவையை ஒரு எண்ணால பெருக்கி விடை எழுத முடியும். அடுத்ததாக இன்னொரு கேள்வி நாங்கள் பார்க்கலாம். 2 என்கிற எண்ணால எக்ஸ் சயவை சய 3Q என்ற கோவையானது பெருக்கப்படுகிறது. எக்ஸ் சயவை சய 3Q என்கிற கோவையை நாங்கள் 2ஆல எவ்வாறு பெருக்கிறது என்பது தொடர்பாக பார்க்கலாம். முதலாவதாக என்ன செய்வோம்? இந்த எண்ணால கோவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்குவோம். 2ஆல எக்ஸை பெருக்கும் போது 2x. அடுத்தது 2ஆல மறை வையை பெருக்குவோம். அப்ப 2க்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய அடையாளம் நேர். 2ஐயும் வையையும் பெருக்கினோம்னா 2 வை. நேரும் மறையும் நேரையும் மறையையும் பெருக்கும் போது மறை அடையாளம் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நேர் 2ம் மறை வையும் பெருக்கப்படும் போது மறை 2 வை விடையாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக 2ஆல மறை 3Qவை நாங்கள் பெருக்க போறோம். நேர் 2 மறை 3Q மறை 3Qவால பெருக்க போறோம். முதலாவதாக எண்ணையும் எண்ணையும் பெருக்கிறோம். 2 தர 3 6. 6Q. அடுத்ததாக குறிகளை பெருக்குவோம். இங்க நேர்குறி இருக்கு, இங்க மறைக்குறி இருக்கு. நேரும் மறையும் பெருக்கப்படும் போது மறை எங்களுக்கு விடையாக கிடைக்கும். ஆகவே மறை 6Q என்று நாங்கள் இந்த 2 உறுப்புகளையும் இந்த உறுப்பால பெருக்கி எழுதலாம். ஒரு கோவையை ஒரு எண்ணால பெருக்கும் போது அந்த கோவையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் நாங்கள் அந்த எண்ணால பெருக்கி எழுத வேணும். பெருக்கி எழுதும் போது நாங்கள் குறிகளை கவனிக்க வேணும். எண்ணையும் உறுப்பையும் பெருக்கும் போது குறிகளையும் நாங்கள் அவதானிச்சு விடையில எழுத வேணும். இங்க நேர் இருக்கும், ஆகவே பிரச்சனை இல்லை. 2x-ம் 2x நேரும் நேரும் நேர். நேர் குறிய நாங்கள் போடாம விட்டாலும் பிரச்சனை இல்லை. 2 வையும் 2 வை. இங்க நேரும் மறையும் மறை. அடுத்தது 2 3Q 2ஐயும் 3Qவையும் பெருக்கும் போது 6Q. நேரும் மறையும் பெருக்கப்பட்டு மறை என்று எங்களுக்கு விடையாகும். பிராக்கெட் இருந்தாலே நாங்கள் பெருக்கிறதுக்கு தான் பிராக்கெட்டை பயன்படுத்துவோம். இவ்வாறு ஒரு அட்சர கணித கோவையை ஒரு நீரெண்ணால் பெருக்கும் போது கோவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் அந்த வழியில இருக்கக்கூடிய அந்த எண்ணால பெருக்க வேணும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்ததாக நாங்கள் ஒரு மறை எண்ணால பெருக்குவோம். ஒரு அட்சர கணித கூவையை ஒரு நேரன் இல்லாத ஒரு மறை எண்ணால எவ்வாறு பெருக்கிறது என்று பார்ப்போம். மறை 3 பிராக்கெட்டுக்குள்ள 4 சக கியூ என்ற கூவையால மறை 3 என்கிற எண்ணன் 4 சக கியூ என்கிற கூவையால நாங்கள் பெருக்க போறோம். இப்போ ஒரு கூவையை ஒரு மறை எண்ணால பெருக்கும் போதும் நாங்கள் இந்த கூவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் இந்த எண்ணால பெருக்க வேணும். முதலாவதாக நாங்கள் மறை 3ஆல 4 பெருக்கும். மறை 3ஆல 4 பெருக்குவோம். அடுத்தது மறை 3ஆல கியூவை பெருக்கும். இப்போ மறை 3ஐயும் 4ஐயும் பெருக்கினோம்டா என்ன வரும்? 3 தர 4 12. இங்க அடையாளம் நேர். மறையும் நேரும் பெருக்கப்பட்டதுண்டா என்ன வரும்? மறை. அதே போல கியூக்கு பக்கத்துல ஒன்றுமே இல்லாட்டி நேரடையாளம் இருக்கும். மறை 3ஐ கியூவால நாங்கள் பெருக்க போறோம். 3ஐயும் கியூவையும் பெருக்கினோம்டா 3 கியூ. மறையும் நேரும் பெருக்கப்பட்டு மறை எங்களுக்கு விடையாக கிடைக்கும். ஆகவே இந்த கேள்விக்கு விடையாக நாங்கள் என்ன எழுதலாம்? மறை 3 தர 4 மறை 12. மறை 3 தர கியூ மறை 3 கியூ. இந்த கோவை தான் எங்களுக்கு விடையாக கிடைக்கும். தனித்தனியாக நாங்கள் இவ்வாறு எழுதிவிடக்கூடாது. 3ஐயும் 4ஐயும் பெருக்கி 12 மறையும் நேரும் மறை. 3ஐயும் கியூவையும் பெருக்கும் போது 3 கியூ மறையும் நேரும் 12 மறை 12 மறை 3 கியூ என்னும் கோவைதான் இந்த இந்த கோவையை ஒரு மறை 3 என்கிற எண்ணால பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய கோவை ஆகும். அடுத்ததாக இதே போல நாங்கள் இனி ஒரு அட்சர கணித உறுப்பை வேறோர் அட்சர கணித உறுப்பால எவ்வாறு பெருக்கிறது என்பது தொடர்பாக பார்க்க போறோம். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். ஓர் அட்சர கணித உறுப்பை ஓர் அட்சர கணித உறுப்பை வேறொரு அட்சர கணித உறுப்பினால் பெருக்குதல். வேறோர் அட்சர கணித உறுப்பினால் பெருக்குதல். ஒரு உறுப்பை இன்னொரு உறுப்பால் நாங்கள் பெருக்க போறோம். உதாரணமாக பாருங்கோ 4a தர 3b. அதாவது ஒரு உறுப்பை இன்னொரு உறுப்பினால பெருக்க போறோம். நாங்கள் பார்த்தது பார்த்தது ஒரு கோவையை இப்படி இருக்கக்கூடிய ஒரு கோவையை ஒரு எண்ணால பெருக்கிறது. 7 என்கிற ஒரு நீர் எண்ணாலேயோ அல்லது ஒரு மர எண்ணாலேயோ எவ்வாறு பெருக்கிறது? எப்படி பெருக்குவோம்? 7ஐயும் எக்ஸையும் பெருக்கினோம்டா 7x. 4ஐயும் 7ஐயும் பெருக்கினோம்டா 28. எல்லா இடமுமே குறிகள் நேர்குறிதான். ஆகவே 7x ஆக 28 எங்களுக்கு விடையாக கிடைச்சது. இங்க நாங்கள் செய்ய போறது ஒரு உறுப்பை இன்னொரு உறுப்பினால் பெருக்க போறோம். இது எண் இல்லை, ஒரு எண்ணும் அட்சரமும் வந்திருக்கிற மாதிரியான ஒரு அட்சர கணித உறுப்பு. இங்கேயும் ஒரு எண்ணும் ஒரு தெரியா கணியும் ஒரு அட்சரமும் வந்திருக்குது. ஆகவே இன்னொரு உறுப்பு
ஒரு அட்சர கணித உறுப்பை இன்னொரு அட்சர கணித உறுப்பால் நாங்கள் அவ்வாறு பெருக்க போகிறோம் என்று பார்ப்போம். என்ன செய்ய வேணும்? இங்கே நாங்கள் முதலாவதாக எண்ணையும் எண்ணையும் பெருக்குவோம். அதாவது இந்த முதலாவது உறுப்பினுடைய குணகத்தையும் அடுத்த உறுப்பினுடைய குணகத்தையும் பெருக்கு எண்ணையும் எண்ணையும் முதலாவது பெருக்குவோம். 4ஐயும் 3ஐயும் பெருக்கினோம்டா இப்ப இந்த கோவை எப்படி இருந்திருக்கும்? 4a என்பது 4 தர a ஆக இருந்திருக்கும். 3b என்பது 3 தர b ஆக இருந்திருக்கும். இனி நாங்கள் எண்ணையும் எண்ணையும் பெருக்கலாம். 4ஐயும் 3ஐயும் பெருக்குவோம். ஏயையும் பியையும் பெருக்குவோம். 4ஐயும் 3ஐயும் பெருக்கினோம்டா என்ன வரும்? 12. ஏபிஎம் பெருக்கினோம்டா என்ன வரும்? ஏபி. இரண்டு உறுப்புகளின் பெருக்கம் என்னவாக இருக்கும்? ஏபிஎம் பெருக்கினோம்டா ஏபி. ஏபி என்று போடுவோம். ஏபிஎம் கூட்டினோம்டா என்ன போடுவோம்? ஏசாக பி என்று தான் போடுவோம். ஆனால் ஏயையும் பியையும் பெருக்கும் போது நாங்கள் அந்த ரெண்டு உறுப்புகளையும் சேர்த்து எழுதுவோம். அப்ப இவ்வாறு ஒரு உறுப்பை இன்னொரு உறுப்பால பெருக்கும் போது நாங்கள் எவ்வாறு பெருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4a ஆனது எப்படி எங்களுக்கு கிடைத்திருக்கும்? 4 தர a ஆக இருந்திருக்கும். எப்ப 4a வரும்போது உதாரணமாக இந்த கோவையை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்ன மாதிரி அமைந்திருக்கும் என்றால், 4a என்றால் ஒரு பழத்தினதோ அல்லது ஒரு பேனையின் விலை a ஆக இருந்தால் 4 பேனைகளின் விலை என்னவாக இருக்கும்? 4a இருக்கும். நாங்கள் அங்கு என்ன செய்யறோம்? 2ஐயும் பெருக்கிறோம். ஆகவே 4a என்பதை நாங்கள் விரித்தெழுதும் போது 4 தர a என விரித்தெழுத முடியும். 3b என்பதை 3 தர b என நாங்கள் விரித்தெழுத முடியும். இனி நாங்கள் உங்களுக்கு எண்ணையும் எண்ணையும் பெருக்க தெரியும். 4ஐயும் 3ஐயும் பெருக்குவோம். அட்சரத்தையும் பெருக்குவோம். ஏயும் பியையும் பெருக்குவோம். 4ஐயும் 3ஐயும் பெருக்கும் போது 12. ஏயும் பியையும் பெருக்கும் போது ஏபி எங்களுக்கு விடையாக கிடைக்கும். அடுத்ததாக அஹ் அஹ் மறை எண்ணாக அல்லது மறை வார மாதிரியான ஒரு உறுப்பை நாங்கள் இப்ப பெருக்கலாம். மறைக்குறி வார மாதிரி மறை 3x 5 வையால பெருக்குவோம். மறை 3x 5 வையால பெருக்குவோம். முதலாவதாக மறை 3x எப்படி இருந்திருக்கும்? மறை 3 தர x மறை 3ஐயும் x-ஐயும் பெருக்கும் போதுதான் மறை 3x கிடைச்சிருக்கும். அதே போல 5 வையை நாங்கள் விரிச்சு எழுதுவோம். 5 வை அப்படி கிடைக்கும். 5ஐயும் வையையும் பெருக்கும் போது 5 வை கிடைக்கும். நாங்கள் இந்த வரி எழுதாம நேரடியாகவும் பெருக்கலாம். வரி எழுதினோம்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இனி நாங்கள் இந்த எண்ணையும் பெருக்குவோம். மறை 3ஐயும் நீர் 5ஐயும் பெருக்கிறோம். அடுத்தது x-ஐயும் வையையும் பெருக்கிறோம். மறை 3 நேர் 5ஆல பெருக்கின நீங்கள்டா என்ன வரும்? 3 தர 5 12. குறி மறைக்குறியே இது ஒன்றுமே இல்லாட்டி அங்க என்ன குறி இருக்கும்? நேர்குறி இருக்கும். மறைக்குறிய நேர்குறியால பெருக்கும் போது என்ன கிடைக்கும்? மறை. ஆகவே மறை 3 5ஆல பெருக்கும் போது மறை 15. x-ஐயும் வையையும் பெருக்கினோம்னா என்ன கிடைக்கும்? xy. இரண்டு உறுப்புகளின் பெருக்கம் அப்படியே, அதாவது x-ஐயும் y-ஐயும் நாங்கள் பெருக்கும் போது அதனுடைய பெருக்கத்தை நாங்கள் அப்படியே எழுத முடியும். தெரியா கணியங்களின் பெருக்கம் இரு அட்சர கணித உறுப்புகளிலும் இருக்கக்கூடிய அந்த தெரியா கணியங்களை பெருக்குவதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே நாங்கள் இல்லாட்டி நேரடியாகவே இதுக்கு விடை எழுதலாம்.
மறை 3x 5y. முதலாவதாக பெருக்கல்ல இருக்கு. எண்ணையும் மண்ணையும் பெருக்குவோம். மறை 3ஐயும் 5ஐயும் பெருக்கணும்டா மறை 15. எக்ஸை மையையும் பெருக்கணும்டா எக்ஸ் இப்படி நாங்கள் நேரடியாக விடை எழுதலாம். எங்களுக்கு நேரடியாக விடை எழுத கஷ்டமாக இருந்ததுண்டா அதை நாங்கள் இலகுவாக்க எவ்வாறு விரித்தெழுதி எண்ணையும் மண்ணையும் பெருக்கி அதனுடைய பெருக்கத்தை எழுதலாம். அட்சரத்தையும் பெருக்கி நாங்கள் அந்த அட்சர எக்ஸையும் பையையும் பெருக்கும் பொழுது எக்ஸ் ஒய் கிடைக்கும். இரண்டு உறுப்புகளின் பெருக்கம் அந்த தெரியா கணியங்களின் பெருக்கமாக எங்களுக்கு கிடைக்கும். எக்ஸையும் பையையும் பெருக்கும் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஒய் கிடைக்கும். ஆனால் எக்ஸையும் வையையும் பெருக்கினோம்டா எக்ஸ் ஒய். ஆனால் எக்ஸையும் வையையும் கூட்டினோம்டா நாங்கள் எக்ஸ் ஒய் என்று எழுதக்கூடாது. எக்ஸ் ஆக வைதான். உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கள் நிகர்த்த உறுப்புகளை மட்டும்தான் கூட்ட முடியும். இப்ப எக்ஸையும் கூட்டலாம். எக்ஸையும் கூட்டினோம்டா என்ன கிடைக்கும்? 2x. அதே மாதிரி வையையும் கூட்டலாம். 2y. ஆனால் எக்ஸையும் வையையும் கூட்ட முடியாது. கூட்டினாலும் எக்ஸ் ஆக y என்றுதான் கிடைக்கும். ஆனால் எக்ஸையும் வையையும் பெருக்கின நீங்க என்ன கிடைக்கும்? எக்ஸ் y கிடைக்கும். இதை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி செய்வோம். ஏபி சகசி தர 3 மறை 3 கியூ. ஏபியை சியால பெருக்கிட்டு அதை மறை 3 கியூவால நாங்கள் பெருக்க போறோம். ஆகவே முதலாவதாக எண்ணையும் பெருக்குவோம். இங்க வரக்கூடிய எண் என்னது? ஒன்றுமே இல்லாட்டி இங்க என்ன இருக்கும்? ஒன்றுதான். சீலையும் ஒன்றுமே இல்லாட்டி என்ன இருந்திருக்கும்? ஒன்று இருந்திருக்கும். அப்போ ஒன்றை நாங்கள் மறை 3ஆல பெருக்கினோம்டா ஒன்றையும் பெருக்கினோம்டா ஒன்றுதான். ஒன்றை மறை 3ஆல பெருக்கினோம்டா என்ன கிடைக்கும்? மறை 3. அப்ப இங்க இருக்கக்கூடிய எண்களை நாங்கள் பெருக்கிட்டோம். நீங்கள் ஒன்றுமே இல்லாட்டியும் ஒன்று இருக்கிறதா நினைச்சு கொண்டு மறை 3 அப்படியே போட்டோம்டா சரி. அடுத்ததாக இந்த அட்சரங்களை நாங்கள் பெருக்குவோம். அட்சர கணித உறுப்புகளை பெருக்குவோம். இங்க என்ன இருக்கு? ஏபி. இங்க சி இருக்கு. இப்ப ஏபியோட சியை பெருக்க வேணும். அதே நேரம் கியூவை பெருக்க வேணும். எல்லாத்தையும் பெருக்கினோம்னா என்ன கிடைக்கும்? ஏ பி சி கியூ தான் கிடைக்கும். ஆகவே நாங்கள் முதலாவதாக மறை 3 கியூவை மறை 3 கரை கியூ ஒன்று எழுதலாம். நாங்கள் மறை 3 இங்கால இருக்கக்கூடிய நாளை பெருக்கிட்டோம். நாங்கள் அட்சரங்களை மட்டும் பெருக்கலாம். ஏபி சி கியூ. ஏபியை சியோட பெருக்கி அதை கியூவோட பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? ஏபி சி கியூ. அப்ப வளத்தையும் பெருக்கும் போது இந்த கோவை தான் எங்களுக்கு விடையாக கிடைக்கும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு அட்சர கணித கோவைகளில் அட்சர கணித ஒரு கோவையை எவ்வாறு உருவாக்குறது, அதே நேரம் இந்த உறுப்பை எவ்வாறு இன்னொரு உறுப்பால பெருக்கிறது, எண்ணால் எவ்வாறு பெருக்கிறது என்பது தொடர்பாக பார்த்து நாங்கள் இதோட நாங்கள் உங்களுடைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள். தேங்க்யூ சார்.